இந்த 2 பாம்புகளும் காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷங்க மூலிகை பறிக்கிறதுக்காக வராங்க. இத பார்த்த தங்கச்சி பாம்பு சொல்றா, அந்த இடத்துல பாரு மனுஷங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம விளையாட்டு காட்டுவோம்னு சொல்லிட்டு தங்கச்சி பாம்பு ஒரு பாம்பா மாதிரி மலை மேல ஏறி இருக்க அந்த பையன் முன்னாடி போய் பயமுறுதுறா. இதனால பயந்து போன அந்த பையன் மலையில இருந்து கீழே விழுந்து அங்க இருக்க தண்ணியில போய் விழுந்துடுறான். அதுக்கப்புறமா அக்கா இப்படியே போனா அந்த பையன் செத்து போயிருவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா மாதிரி தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த பையனை வந்து காப்பாத்துறா. அதுக்கப்புறமா அவனை கரையில விட்டுட்டு போயிடுறா. இந்த பக்கம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லும்போது அந்த பையனும் என்ன ஒரு பொண்ணு தான் காப்பாத்துனான்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த காட்டுக்குள்ள எப்படி பொண்ணு வருவா, உனக்கு பித்து பிடிச்சிருச்சு, அதனாலதான் கீழே விழுந்துட்டு வா போவோம்னு சொல்லி அந்த பையனை வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த பாம்பு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த காப்பாத்துன அந்த பையனையே நினைச்சுக்க இருக்கா. இப்படியே நாட்கள் ஆக ஆக அந்த பையனை வந்து இவளுக்கு பிடிச்சு போயிட்டு அந்த பையனையுமே இந்த பொண்ணு விரும்ப ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துக்க அந்த தங்கச்சி உனக்கு அவனை பிடிச்சு போயிருச்சு அப்படின்னா நீ அவனை விரும்ப தொடங்கிட்ட, அதனால நீ அவனை பார்க்க விரும்புறியான்னு சொல்லும்போது இந்த பொண்ணும் நான் அவனை பார்க்க விரும்புறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 பாம்புகளும் கிராமத்துக்குள்ள பூந்து மனுஷங்களா உருமாறி அந்த பையனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல இந்த பையன் உட்கார்ந்து இருக்கான். உடனே இந்த பொண்ணு போய் இந்த பையன் கிட்ட பேசும்போது அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட பேசாம இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையனை போய் கட்டி பிடிக்கிறா. இதை பார்த்து அந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை. இதனால நீ யாருன்னு சொல்லி இந்த பொண்ணை திட்டும் போது இந்த பொண்ணு சொல்றா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு. அப்ப இந்த பையனும் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு மனசொடைஞ்சு எதுக்காக என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்றான், ஒரு தடவை நான் மலையில இருந்து விழுகும் போது ஒரு பொண்ணு தான் என்ன காப்பாத்தினா, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பையனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு இவளும் தண்ணிக்குள்ள போய் குதிக்கிறா. இதை பார்த்து அந்த பையனுக்கும் அந்த தண்ணிக்குள்ள காப்பாத்தின பொண்ணு தான் இவன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனுமே அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்.